பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் த நேஷனல் வைடு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேம்பெயின் July 1 to September 30, 2025 addressed by RBI Governor Sanjay Malhotra focused on which key areas? இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓப்பனிங் நியூ அக்கௌண்ட்ஸ், என்ரோலிங் இன் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் அப்டேட்டிங் கேவைசி. இது ரிலவெண்டா இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, July 1 to September 30 வரைக்கும் நடந்த இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேம்பெயினோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா சந்திருப்தி சிவிர். சந்திருப்தி சிவிர் இது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா கவர்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. எல்லா கவர்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அடுத்ததா இந்த ஓப்பனிங் நியூ அக்கௌண்ட்ஸை பத்தி பேசும்போது எந்த ஸ்கீமை பத்தி பேசினாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை பத்தி தான் கவர்னர் பேசினாரு. இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 28/8/2014 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி 1 வீக்ல கிட்டத்தட்ட 1.8 crores பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க. அடுத்ததா கடந்த 11 வருஷத்துல மட்டும் இந்த ஸ்கீம் மூலமா கிட்டத்தட்ட 55 கோடி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதாகவும் இதன் மூலமா சேவிங் ஹேபிட்ஸும் கிரெடிட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமா சோஷியல் செக்யூரிட்டி வெல்ஃபேர் ஸ்கீமான பென்ஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது, இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்ததா அப்டேட்டிங் கேவைசியை பத்தி பேசும்போது மியூல் அக்கௌண்ட்டை பத்தி பேசியிருக்காரு. மியூல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, மற்றவங்க பேர்ல நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமா இல்லீகல் பினான்சியல் டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மியூல் அக்கௌண்ட் சொல்லுவோம். இந்த மிஸ்யூஸ் ஆஃப் மியூல் அக்கௌண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் கேவைசி அப்டேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா வரும் உலகத்துல. நம்ம இந்தியா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியா வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடந்த 5 குவார்டர்லில ஏப்ரல் டு ஜூன் ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026 தான் நம்ம இந்தியா 7.8% ஜிடிபி அச்சீவ் பண்ணிருக்கு. இது கடந்த 5 குவார்டர்லில ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரியா? ஓகேங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்டான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஆர்பிஐ கவர்னர் இந்த நேஷனல் வைட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேம்பெயின்ல பேசினது தான். சரியா? இதோட பேர் என்ன? சந்திருப்தி சிவிர். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸா கேட்கும் போது இதுல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகேங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே போல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.